ஸோ குட் ஈவினிங் டு ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸோட வருவோம் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே இந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, நான் இந்த ஒரு ப்ராமிஸ் கொடுக்க வரல, ஒரு ஃபேக்கான எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்க நான் இங்கே வரல. கொடுக்கறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண போகிறான்னு ட்ரேட் பண்ணுவோம். பிகாஸ் நான் ஒரு இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர். ஸோ நான் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே இன்ஸ்டியூஷனல் லெவல்ஸ். நான் கொடுக்கறது இப்போவும் இன்ஸ்டியூஷனல் ஜோன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஜோனில் எப்படி ரியாக்ட் ஆகும், எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும், என்ன பண்ணணுன்றதை நான் முன்னாடியே சொல்லிடுவேன். ஆல்ரெடி நான் வந்து 1 வீக் முன்னாடியே சொல்லிட்டேன் என்ன நடக்க போகுது, அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். கண்டினியூஸாக பாருங்கள். 2 நாளாக லாஸ்ட் 2 டேஸாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. மார்க்கெட் சைட்வேஸ்லாம் போச்சு. மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுக்கவே இல்லை. கேப் அப் ஆகுது, திரும்ப கீழே வருது, கேப் அப் ஆகுது, திரும்ப கீழே வருது. இதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதோட இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ஒரு 1 வீக் நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணும், இல்லைனா பண்ணாதீங்க. பிகாஸ் நான் இங்கே எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கோசரம் இந்த வீடியோ போடலை, என்ன ஒரு ப்ராஃபிட்காகவும் ஒன்றும் போடலை, வியூஸ் கிடைக்கிது அதுக்கு எதுக்காகவும் போடலை. நான் போடுறது எல்லாமே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் யூ ஃப்ரம் த ட்ராப் ஆஃப் மார்க்கெட். ஓகே, ஸோ ஏன் அப்படி ரியாக்ட் ஆகுது, எதனால் ரியாக்ட் ஆகுது, இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆல்ரெடி ஸ்டாக்ஸுக்கு உண்டான கோர்ஸ் இன்னைக்கு லாஸ்ட் டே. ஸோ டுடே 8 o'clock நமக்கு ஸ்டாக்கோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டில் எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு ஜாயின் தே கேன் வெரி வெல் ஜாயின். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், யூ கேன் பே 6,999. ஓகே, ஸோ 6,999 ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம். ஸோ 7777993257 இந்த நம்பருக்கு பே பண்ணுங்கள். ஸோ 8 PM, அதாவது இன்னிலிருந்து 8 PM டு 10 PM. ஸோ டுடே அதாவது 10th of ஜூன்லேருந்து அப்ராக்சிமேட்லி ஃபார் 3 days 10, 11, 12. ஸோ 12th இருக்கலாம், இல்லை 13th இருக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நான் கிளாஸஸில் சொல்லுவேன். ஸோ மினிமம் 3 days உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ வாட் யூ கோனா லேர்ன், வி கோனா லேர்ன் அபவுட் த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், வி கோனா லேர்ன் அபவுட் த IPOs, what are the stocks to enter, when to enter, how the liquidity grab happens. நிறைய விஷயம் நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். ஸோ கோயிங் டு பி ஃபென்டாஸ்டிக் செஷன். இஃப் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ அகெயின், பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் ட்வைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ரைஸில் இருக்குன்றது ஐ cannot able to guarantee you. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் த சேம் திங். ப்ளீஸ் யாரெல்லாம் பண்ணலையோ, ஜாயின் பண்ணலையோ, still you have the time, you can very well join. You can go for a phone pay, paytm and gpay. Okay, directly இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு send a screenshot for the same number, and from tonight we all have going to have our fantastic class. Okay, so that's all about my class session. ஸோ வாங்க, நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. தயவு செஞ்சு நம்மளோட நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன இருக்க போகுதுன்ட்டு. ஸ்டில் பி காஷியஸ். இன்றைக்கி நான் மார்னிங்கே சொல்லிட்டேன் இன்றைக்கும் சைட் வைஸ்ன்னு, நேற்றும் நான் மார்னிங் சொல்லிட்டேன் இன்றைக்கி சைட் வைஸ்ன்ட்டு. ஸோ மார்க்கெட் சொன்ன மாதிரியே நான் மார்னிங்கே ரியாக்ட் பண்ணி நான் சொல்லிட்டேன். பிகாஸ் ஐ கம் டு நோ த இன்ஸ்டியூஷன் ஜோனில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஐ கேன் வெரி வெல் ஃபைண்ட் அவுட் த லிக்விடிட்டிஸ் அண்ட் ஆல். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் அப்பான் மை எக்ஸ்பீரியன்ஸ், ஹேவிங் approximately of 11.5 years of experience in stock market, especially with Nifty and Bank Nifty. Okay, and other trades obviously stocks இருக்குது, but I'm very well experienced with Nifty and Bank Nifty. Okay, and வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸை பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டியோட 5 minutes ஸ்டார்ட். பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைலேருந்து அடிக்கடி உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்சைட் ஜோனை எழுதிக்கோங்க, 56,913 and 56,872. ஸோ டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 56,462 and 56,375. ஸோ சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜோன்ஸ்குள்ளே போனால் தயவு செஞ்சு ட்ரேடை இனிஷியேட் பண்ணாதீங்க. ப்ளீஸ், இட் இஸ் ரிக்வஸ்டட். வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகும். இந்த ஜோன் விச் இன்ஸ்டியூஷன் ஜோன். ஓகே, இன்ஸ்ட் ஜோன் நான் கொடுக்குறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் எதுவும் ட்ரேடை
ஆக்டிவேட் பண்ணாதீங்க. லெட் இன்ஸ்டிடியூஷனல் என்டர். அதுக்கப்புறம் தான் நீங்க என்டர் பண்ணணும். ஓகே. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கிடைக்கும். ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது கேப் டவுன். ஓகே. கேப் டவுன் எடுத்து முக்கியமான லெவல் இந்த லெவல். ஸோ இந்த லெவல்ல மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா, த ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 562. 562 ஒரு புல் பேக் எடுத்ததுன்னா அடுத்தது 56,632. 632க்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டுமே அனதர் டார்கெட் 56,793 அண்ட் 837 வரும். இல்லைன்னா வராது. ஓகே. ஸோ ஃபைனல் இட் கேன் ரீச் அப் டு அவர் பாக்ஸ் ஜோன். ஸோ இது வரைக்கும் போகும்னா இது வரைக்கும் போகும் அர்த்தம் கிடையாது. ஒரு பாயிண்ட்லையும் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் சேஃப் டு ட்ரேட். இல்லை நான் இது வரைக்கும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், பெருசாக ஆசைப்படுவேன்னா நெவர் டூ தட். பிகாஸ் மார்க்கெட் கிரீடி பீப்புளை அக்செப்ட் பண்ணாது. ஓகே. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. கமிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். ஓகே. ஸோ மார்க்கெட் சப்போஸ் பை எனி சான்ஸ் மார்க்கெட் தப்பி தவறி இதுக்கு கீழே மட்டும் போயிடுச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்குது, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 55,536. யோசிச்சு பாருங்கள், 55,536 இஸ் அரௌண்ட் இது எந்த இடத்துல இருக்குது? இட் இஸ் அரௌண்ட் 56,375. கிட்டத்தட்ட 700-800 பாயிண்ட்டுக்கு டவுன் சைடில் ஒரு பெரிய ஃபால் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் பி காஷியஸ். ஓகே. பி காஷியஸ். பெரிய பெரிய கேண்டில்ஸ் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். அது நாளைக்கு நடக்குமா இல்லை நாளான்னைக்கு நடக்குமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். திஸ் இஸ் மை ஓன் அனாலிசிஸ். ஓகே. அண்ட் அவ்வளோ பெருசு மார்க்கெட்டில் டவுன் போகும்போது கொஞ்சம் புல் பேக் வந்துட்டு மெதுவாக போகும். பட் யூ ஹாவ் அ வெரி பிக் டவுன் ஃபால். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்துச்சு இந்த லெவலில் திரும்ப சஸ்டெயின் ஆகுது. நல்லா பாருங்கள், இந்த லெவலில் சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் நீங்கள் ரிஜெக்ட் ஆகும். எப்போ உங்களுக்கு 793 கீழே வருதுன்னா ஒரு நல்ல மூவ் பார்ப்பீங்க. 632 வரைக்கும் வரும் புல் பேக். அடுத்தது 562, அதுக்கப்புறம் இந்த ஜோன் வந்துடும். கிளியர். சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு கேப் அப் எடுக்குது, நம்மளோட லெவலுக்கு மேலே, நம்ம ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கிடைக்கிது அப் சைட்லனா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஆர் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மோர். கண்டினியூஸாக 3-4 ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, திரும்ப சொல்கிறேன், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 57,014 வரும். புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் எப்போ 0.48க்கு மேலே போகுது, 48 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தென் செகண்ட் டார்கெட் இஸ் 57,155. ஒரு புல் பேக் 155 கிராஸ் ஆச்சுன்னா 57,248 வரைக்கும் அப்சைடில் உங்களுக்கு ஜோன்ஸ் இருக்குது. ஓகே. டன். டார்கெட் இதுதான் அப்சைட் டார்கெட்ஸ். கிளியர். ஸோ இதுக்கு மேலே போனால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஆல் த லெவல்ஸ் ஐ ஹவ் டோல்ட். இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கைண்ட்லி நோட் இட் டவுன். பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னு தயவுசெய்து இந்த ட்ரேட் பண்ணாதீங்க. அண்ட் எனி டைம் எந்த பக்கம் வேணால் இது மொமெண்டம் கொடுக்கும், ஆனால் கொடுத்தா கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கும், முதலே சொல்லிட்டேன். ஓகே. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு புட் சைட் மொமெண்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ பி சேஃப். ஓகே. வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியோட அப்சைட் ஜோன் உங்கள் முன்னாடி இருக்குது, நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ நிஃப்டியோட அப்சைட் ஜோனை எழுதிக்கோங்க. 25,186 and 25,178, which is Nifty's top upside zone, and downside zone is 25,043 and 25,021. ஸோ இது வந்து நிஃப்டியோட டவுன் சைட் ஜோன். ஸோ அப்சைட் ஜோனும் சொல்லிட்டேன், நிஃப்டியோட டவுன் சைட் ஜோனும் சொல்லிட்டேன். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ? ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே போச்சுன்னா நீங்கள் தவறி ட்ரேடை இனிஷியேட் பண்ணாதீங்க, விச் இஸ் நாட் சேஃப் ஃபார் யூ. வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடில் உங்களுக்கு மொமெண்டம் கொடுக்கும். சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன். ஓகே. நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் கொடுத்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமான லெவல்ஸ் இந்த லெவல் தான். ஸோ இங்கே இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 25,054. 054 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 25,076 அண்ட் ஃபர்தர் உங்களுக்கு 25,105 வரைக்கும் போகும். இங்கே உடைக்கணும்னா பெரிய கேண்டலாக உடைக்கணும். ஓகே. பை எனி சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 105க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 25,144, 160. ஸோ சின்ன சின்ன டார்கெட்ஸாக தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி சேஃப். ஓகே. பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சு, பெரிய கேப் டவுன், அண்ட் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆகி நம்ம ஒரு ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது.
சஸ்டெயின் ஆகி கீழ்ப்பக்கம் பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, என்டர் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 24,962 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஜோன். 24,962 வெரி, வெரி இம்பார்ட்டன்ட்டான ஜோன். இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால இங்க இடத்துல வந்துச்சுன்னா, இத புக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். டன். ஓகே. ரைட். குட். ஸோ, சப்போஸ் மார்க்கெட்ல கேப் அப் எடுத்துருச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி, பண்ணாத மாதிரி ஒரு கேப் அப் எடுத்துருச்சு. ஸோ, கேப் அப் முக்கியமான ஜோன். இந்த ஜோன நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த ஜோன நீங்க என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னா, மார்க்கெட் இங்க போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்பு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழ வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸோ, எனக்கு இந்த லெவல் தேவையில்ல. இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் லெவல் இருக்கு. ஸோ, பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா, அது கீழ வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,144 144ல போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்துட்டு அத உடைச்சதுன்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே 25,105 ஸோ, இந்த இது உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. ஸோ, 105 இதுதான் முக்கியமான ஜோன். சப்போஸ் இதையும் உடைச்சதுன்னா, டார்கெட் 25,076 அண்ட் 25,054 வரைக்கும் நாளைக்கு வர வாய்ப்புகள் உள்ளது. ஸோ, இதுவும் தெரிஞ்சு போச்சு, இதுவும் தெரிஞ்சு போச்சு. சேம் சப்போஸ் இதுல சப்போர்ட் எடுத்தாலும் இதுவும் நான் சொல்லிட்டேன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல சப்போஸ் கேப் அப் ஆகி நம்ம ஜோனுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதுன்னா பாருங்க. கன்டினியூஸா பிரைஸ் ஆக்ஷன்ஸ் இதுவரைக்கும் ஃபுல்லா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் நெறைய இருக்கு. திரும்ப படிச்சு 2 நாளா அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ, அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் நீங்க ட்ரேட் தான் எடுத்தே ஆகணும்னா நீங்க போங்க. 198ல டார்கெட்ட புக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. எப்போ 210க்கு மேல போச்சுன்னா 234 இப்படிதான். சின்ன 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் ஸ்கால்பிங் தான் பண்ண முடியுமே தவிர ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்காது. பெரிய மொமெண்டம் கிடைக்குன்னா மார்க்கெட் 234 மேல போகணும். போச்சுன்னா உங்களுக்கு தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் 484 நல்லா சொல்றேன் பாருங்க. இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா 484 வரைக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ரைட். இது வந்து என்னன்னா ஒரு ட்ராப் மூவ் இருக்குது. அது எப்ப இருக்குன்னு தெரியாது. 484 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஓகே. இல்லன்னா இந்த ட்ராப் மூவ் இல்லாம கூட மார்க்கெட் கீழ வந்துரும். அந்த ட்ராப் மூவ் எப்போ இருக்குன்றத நான் சொல்றேன். 234 மேல போனா தான் உங்களுக்கு இந்த 484 உள்ள ட்ராப் மூவ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, அந்த டைம்ல புத்திசாலித்தனமா நீங்க ட்ரேட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணாம அழகா நீங்க ட்ரேட அன்னைக்கே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ, நான் ட்ராப் எங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். லெவல்ஸும் சொல்லிட்டேன். எங்க நீங்க மாட்டுவீங்கன்னு சொல்லிட்டேன். ஜோன்ஸும் சொல்லிட்டேன். Okay, everything I told. Okay, today also we had made a very good profit. The sideways market, option buying நடந்தது, option selling நடந்தது. Everything we did a very good profit. Okay, and please யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் ட்ராப் யுவர் கமெண்ட்ஸ். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. ப்ளீஸ் புட் ஆன் யுவர் கமெண்ட்ஸ் ஸோ தட் ஐ கேன் போஸ்ட் மை வீடியோ ரெகுலர்லி. ஐ ஹோப் இந்த இது உங்களுக்கு ஓகேன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please do comment. Don't forget to comment. Okay. So all the best. Take care. Bye bye and happy trading. So today again I am repeating last day, and today from 8 o'clock we are having our stock course. Still there is time. If anyone join, you can very well join in the given number. சொல்லியிருக்கேன் அந்த நம்பரை போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். தேங்க்யூ. பபாய் அண்ட் see you all tomorrow with a new analysis. Till then, bye from my professor. Have a good day. Happy trading. Love you all. Cheers and tada.